சரி, நீ போய் குளிச்சுட்டு ரெடி ஆகு. பிரியா, எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நீ ரெடி ஆயிட்டு வந்துரு. சரியா? சரிங்க அத்தை. குளிடா போ. பிரியா, சாரி. உங்க சாரி என்ன சமாதானப்படுத்தோன்னு நினைக்கிறீங்களா? புது புடவை கட்டிக்கிட்டு எவ்வளவு ஆசை கனவோட காத்துட்டு இருந்தேன்னு தெரியுமா உங்களுக்கு? எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல ஜீவா. ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன். எனக்கே தெரியாம நான் அழுதுட்டேன். அப்படி அழும்போதுதான் நான் ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணேன். எனக்கே தெரியாம உங்க மேல அன்பு வைக்க ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நேத்து நீங்க வரலன்னதும் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன். உலகத்திலேயே ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? ஏமாற்றம் தான். அந்த ஏமாற்றத்தை தான் நீங்க எனக்கு நேத்து பர்த்டே கிஃப்டா கொடுத்தீங்க. சாரி பிரியா, சத்தியமா நான் வரணும்னு தான் நினைச்சேன். கொஞ்சம் டிப்ரெஷன்ல எனக்கே தெரியாம குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். என் உணர்வை கொஞ்சம் கூட மதிக்காம நீங்க நேத்து நடந்துகிட்டத யோசிக்கும் போது எனக்கு இன்னொரு உண்மையும் புரிஞ்சுது. நீங்க ஒரு வைஃபா இல்ல, என்ன ஒரு ஃப்ரெண்டா கூட நீங்க ஏத்துக்கல. பரவாயில்ல ஜீவா, நீங்க கொடுத்த அந்த ஏமாற்றத்தை என்னோட பர்த்டே கிஃப்டா நான் ஏத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். பிரியா வராங்க. வா 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 வா. மாமா, உளமார்ந்த இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்டா. தேங்க்ஸ் மாமா. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்ல தீர்க்க சுமங்கலியா இரு. ஹேப்பி பர்த்டே பிரியாக்கா. Thank you அனிகுட்டி. ஹேப்பி பர்த்டே பிரியா. Thank you சித்தப்பா. Thank you. மாப்ள எல்லாரும் பக்கா ஊருங்க. இந்த வீட்ல நீ கொண்டாடுற முதல் பிறந்த நாள் விசேஷமா இருக்கணும். Many more happy returns of the day, பிரியா. Thank you பார்த்திபன். அப்பா, கேக் சொல்லியிருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும். சரிடா. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க அம்மா அப்பா வந்துருவாங்கம்மா. இப்பதான் அத்தை ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அப்படியா? சரி சரி. இந்த மாதிரி நல்ல நாள்ல தான் ஒருத்தர் பாத்துக்கவே முடியுது. உண்மையிலேயே இந்த புடவை உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு பிரியா. Thank you அத்தை. சரி, ஜீவா என்ன பண்றான்? அவரு குளிச்சிட்டு இருக்காரு. ஓ சரி. காவியா எங்க? காலையில இருந்து நான் காவியாவை பார்க்கவே இல்லையே. மா, உள்ள படிச்சிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். மாப்ள என்ன மாப்ள, ரூம்ல வேணுமா படிக்கட்டும். இன்னைக்கு யாரோட பர்த்டே? அவங்க அக்காவோட பர்த்டே. அட்லீஸ்ட் ஒரு வாட்டி கீழே வந்து விஷ் பண்ணிட்டு போலாம்ல. ஓ கரெக்ட். அவ அக்கா பர்த்டே விட படிப்பு தானே முக்கியம். மாப்ள இல்ல மாமா, பிரியா சும்மா தமாஷ்க்கு சொன்னமா. அதெல்லாம் இருக்கட்டும், பரவாயில்ல. இந்தப்பா எடுத்துக்கோ. சரிம்மா. எடுத்துக்கோமா. அப்பா கிட்ட இருந்து வாங்கிக்கிறேன். என்னங்க? அந்த பொண்ணு கொடுமா. அன்னிக்குட்டி உனக்கு ஊட்டி விடுறேன். முதல்ல அவளுக்கு கொடு. பிரியா உட்காருமா.
இதோ எல்லா வருஷமும் காவியா தான் நமக்கு முத ஆளா விஷ் பண்ணுவா. எல்லாரும் விஷ் பண்ணிட்டாங்க. இவ மட்டும் இன்னும் விஷ் பண்ணவே இல்ல. ஒருவேளை மறந்துட்டாளா? டேய், என்னடா இது? இன்னைக்கு பிரியாவுக்கு பர்த்டே. இன்னைக்கு கூட அவ கிளாஸுக்கு போகணும். கூட பிறந்த அக்காவோட பர்த்டேக்கு கூட அவ கூட இருக்க மாட்டாளா? டேய், உன் பொண்டாட்டி பண்றது எதுவும் சரியில்லடா. முதல்ல நீ போய் அவளை கூட்டிட்டு வா. அவ இன்னைக்கு கிளாஸுக்கெல்லாம் போக வேண்டாம், வீட்லயே இருக்கட்டும். போடா. ஆமாடி, ஆட்டோ காவ்யா. தான் புடிச்சிட்டு இருக்கேன். காவ்யா. இது வந்துருவேன். ஒரு நிமிஷம் காவ்யா. அண்ணா வல்சரவாக்கம் காவ்யா. போகணும். காவ்யா ஒரு நிமிஷம். சாரி. கொஞ்சம் கூட உங்களுக்கு அறிவில்ல? இப்படிதான் பப்ளிக்ல ரோட்ல பிஹேவ் பண்ணுவீங்களா? எனக்கு என்ன பேர் இல்ல? காவியான்னு கூப்பிட்டா திரும்ப மாட்டேன். இப்ப எதுக்கு கைய பிடிச்சி எடுத்தீங்க? இல்ல, நான் உன் பேர் சொல்லி தான் கூப்பிட்டேன். நீ யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருந்த, அதான் கைய பிடிச்சேன். நானே கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு அவசரமா போயிட்டு இருக்கேன். இப்ப என்ன வேணும் சொல்லுங்க. உங்களை தான் கேக்குறேன், சொல்லுங்க. இன்னைக்கு பிரியாவோட பர்த்டே. அதான் இன்னைக்கு ஒரு நாளாச்சு கிளாஸ்க்கு போகாம பிரியா கூட வீட்டில் இருக்க சொல்லலாம்னு நினைச்சேன். பிரியாவோட பர்த்டேல இன்னைக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்கள் அம்மா அப்பா சக்தி எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வராங்க. அவங்க வர நேரம் பார்த்து நீ வீட்டில் இல்லைன்னா அவங்க எதாவது நினப்பாங்கல்ல. தயவு செஞ்சு இன்னைக்கு ஒரு நாளாவது கிளாஸுக்கு போகாமல் வீட்டில் இருறேன். பர்த்டே ஃபங்க்ஷனில் நீயும் இருந்தேன்னா பிரியா சந்தோஷப்படுவாங்கல்ல. அண்ணா, இன்னைக்கு நீங்க போயிடுங்க. நாளைக்கு இதே டைமுக்கு வந்துடுறீங்களா? சரிம்மா, நாளைக்கு வரமா. டேய், நீ என்ன இங்கே நின்றுட்டு இருக்க? ஆ, வா உள்ள போலாம். நீ ஒரு மாதிரியா இருக்கா. ஒரு வேளை காவியா என்ன திட்டினதை இவன் பார்த்துட்டானோ? ஏய் அர்ஜுன், அது ஒன்றும் இல்லைடா. காவியா கிளாஸ் போகிற டென்ஷனில் இருந்தாளா, அதான் கொஞ்சம் ஹார்ஷாக பேசிட்டா. மற்றபடி ஒன்றும் இல்லை. நீ உள்ள வா. ம், வா. எல்லா வருஷமும் யாரு ஃபர்ஸ்ட் பர்த்டே விஷ் பண்றதுன்னு வீட்ல ஒரு போட்டியே நடக்கும்.
இவ எப்படி மறந்தா? என் பர்த்டே அன்னைக்கு காலேஜுக்கு லீவ் போட்டு நாள் முழுக்க என் கூட தானே இருப்பா. ஆனா இன்னைக்கு எதுவுமே சொல்லாம கிளாஸ்க்கு கிளம்பி போயிட்டாளே. இவளுக்கு என்ன ஆச்சு? ஒருவேளை நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனா? அவ என் மேல எதுவும் கோவத்துல இருக்காளா? பிரியா, சாரி பிரியா. அக்கா பர்த்டேவை எப்படி மறந்த? சாரி சாரி பிரியா. எக்ஸாம் டென்ஷன்ல உன் பர்த்டேவே மறந்துட்டேன். ரொம்ப சாரி. Wish you a many more happy returns of the day. என்கிட்ட பேசாத. நீ வந்து விஷ் பண்ணுவேன்னு நான் எவ்வளவு எதிர்பார்த்தேன் தெரியுமா? இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் விஷ் பண்ணாங்க. அந்த குட்டி பொண்ணு அனிதா அவ கூட விஷ் பண்ணா. ஆனா நீ எனக்கு விஷ் பண்ணல. பிரியா, நான் தான் சொல்றேன்ல, ஏதோ டென்ஷன்ல மறந்துட்டேன். உனக்கு என் மேல வேற ஏதோ கோவம் இருக்கு. நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அப்புறம் ஏன் ஏதோ செய்யக்கூடாத தப்ப செஞ்ச மாதிரி நடந்துக்கிற? நாம கல்யாணம் ஆகி இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நீ என் கூட சரியா பேசக்கூட மாட்டேங்கிற. நான் ஏதோ உன் வாழ்க்கைய பறிச்ச மாதிரி ஃபீல் பண்றியா? ஹே, ஏன் என்னென்னமோ பேசுற? ஏதோ ஒரு கோவம் உன்னை என்கிட்ட பேச விடாம தடுக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் எதுவும் இல்ல பிரியா. உன் மேல எனக்கு என்ன கோவம்? நான் சத்தியமா மறந்துட்டேன். சாரி. எங்க இருந்தாலும் இத்தனை வருஷமா நீயும் அம்மாவும் யாரு ஃபர்ஸ்ட் விஷ் பண்றதுன்னு போட்டி போட்டு விஷ் பண்ணுவீங்க. ஆனா இன்னைக்கு என் பக்கத்துல இருந்துகிட்டு எனக்கு விஷ் பண்ணலங்க போது என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? சாரி. பர்த்டே அதுமா உன்னை அழ வச்சிட்டேன். I'm really sorry. ஆனா உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். எதை வேணாலும் விட்டு கொடுப்பேன். நான் விஷ் பண்ணாததெல்லாம் பெருசா நினைக்காத. இங்க பாரு, நீ எப்பவும் ஏன் காவியாவே இருப்பியா? நான் எப்பவுமே உன் காவியாதான். இது பாரு, நான் இன்னைக்கு எங்கேயும் போறது இல்ல. நாள் முழுக்க உன் கூடவே இருக்க போறேன். அழக்கூடாது. கண்ணை தொடச்சுக்கோ. அழக்கூடாது. விடுமா. ஏய், என்னடி இது? நல்லா இருக்குமா பாயாசம்? நீ சாப்பிடுறியா? ம்? அந்த பிரியா சாப்பிட்டதெல்லாம் நீ எதுக்கு வாங்கி சாப்பிடுற? ஆ? முதல்ல இந்த கருமத்தை கிச்சன்ல போட்டு கையை கழுவு போ. ஏம்மா? பிரியக்கா சாப்பிட்டதை நான் சாப்பிடக்கூடாதா? கொண்டவங்க எச்சி எல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடாது. அப்ப நான் சாப்பிட்டது பிரியக்கா சாப்பிட்டாங்க. அப்படியே ஒடிச்சனு வை. நீ இப்படி குதர்க்கமா பேசிட்டு இருந்த ஒடிச்சு பல்லெல்லாம் கழட்டிடுவ ராஸ்கல். போ, போய் கிச்சன்ல போட்டு கை வாஷ் பண்ணிட்டு வா போ. ஏய், இனிமே இந்த வீட்ல காவியா கிட்டயோ பிரியா கிட்டயோ எதையுமே வாங்க கூடாது, சரியா? கொடுத்தாலும் வேணான்னு சொல்லணும். ஏம்மா உனக்கு பிரியாக்காவையும் காவியாக்காவையும் பிடிக்க மாட்டேங்குது? எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்க. நிஜமா அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்லவங்க தெரியுமா? அது நீ எனக்கு சொல்லி கொடுக்குறியா? எனக்கு தெரியும் யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு. போ, போய் இதை போட்டுட்டு கை கழுட்டு வா போ.
வாய் பார்த்துட்டே இருக்கா போ. எல்லாம் அப்பன மாதிரியே வாய். ஒண்ணு சொன்னா 100 விளக்கம். ச்சே. என்ன ஏன் மஞ்சு அந்த சின்ன குழந்தை மனசுல நெஞ்ச விதைக்கிற? நீ பண்றது தப்புன்னு சின்ன குழந்தைக்கு புரிஞ்சிருக்கு, ஆனா உனக்கு புரியலையே. ஆ, அவளாவது மான ரோஷத்தோட வளரட்டும். இவளுக்கு என்னத்த சொல்லி புரிய வைக்கிறதுன்னு புரியலையே. ஜீவா, என்னடா இங்க நின்னுட்டு இருக்க? இந்தா, கீழே எல்லாரும் பிரியாவோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நீ என்னடா சம்பந்தமே இல்லாத மாதிரி இங்க இருக்க? டேய், நீ தானடா முன்னாடி நின்னு எல்லாத்தையும் பண்ணணும். இவ்ளோ நேரமாயும் குளிக்காம கூட இங்க வந்து நின்னுட்டு இருக்க. என்னடா ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லைம்மா, நைட்டு லேட்டாக படுத்தேன், அதான் ஒரு மாதிரியா இருக்கு. சரி சரி, முதல்ல போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வா, சரியா? ம். டேய், பிரியா பர்த்டேக்கு ஏதாவது gift வாங்கி வச்சிருக்கியா? வாங்கி வச்சிருக்கல? டேய், என்னடா அப்படி பார்த்துட்டு இருக்க? கல்யாணமாகி முதல் தடவை அவளுக்கு நம்ம வீட்ல பிறந்த நாள் வந்திருக்குடா. நீ அவளுக்கு ஒரு gift வாங்கி கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ண வேண்டாமா? நீ முழிக்கிற மொழிய பார்த்தா நீ அவளுக்கு எதுவும் வாங்கல போல இருக்கே. இல்லைம்மா, அது வந்து ஏண்டா, பிறந்த நாள் அதுவுமா? அவளுக்கு ஒரு gift கூட வாங்காம வெறும் கையோட போய் வாழ்த்து சொல்வியா? நீ பண்றது தப்புடா. எனக்கு இது பிடிக்கவே இல்லை. இல்லைம்மா, நேற்று நான் மறந்துட்டேன். இப்போ வேணா போய் நான் ஏதாவது gift வாங்கிட்டு வந்துடுறேன். நீ ஒன்னும் போய் gift எல்லாம் வாங்க வேண்டாம். ஆல்ரெடி அவளுக்கு கொடுக்கணும்னு நான் ஒரு ரிங் வாங்கி வச்சிருக்கேன். அந்த ரிங்க நீ வாங்கினதா சொல்லி அவகிட்ட கொடுத்துரு, சரியா? அவளோட பர்த்டேக்கு நீ ரிங்க கொடுத்தனா அவ ரொம்ப சந்தோஷப்படுவாடா. சரி சரி, நீ முதல்ல போய் குளிச்சுட்டு வா. உனக்காக நான் அந்த ரிங் எடுத்து வைக்கிறேன், சரியா? ஃபங்க்ஷனுக்கு துரை அண்ணன் அண்ணி எல்லாரும் வந்துட்டு இருக்காங்கடா. சீக்கிரமா காஃபியை குடிச்சிட்டு போய் குளிச்சுட்டு வா, சரியா? வா. அண்ணி, வாங்க. நல்லா இருக்கீங்களா அண்ணே? வாங்க. வணக்கம்மா. வாங்க நீ. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். அப்பா, பிரியா, அம்மா ஆசீர்வாதம் பண்ணி. நல்லா இருடா. நல்லா இருப்பேன், நல்லா இருப்பேன், நல்லா இருப்பேன். அக்கா, ஹாப்பி பர்த்டே. உண்மையை சொல்லணும்னா இத்தனை வருஷத்துல பிரியாவோட பர்த்டேவை இவ்வளோ கிராண்டா நாங்க கொண்டாடினதே இல்லடா. அப்பாவா இருந்து நான் செய்யறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லடா. ஆனா ஒரு மாமனாரா இருந்து மருமகளுக்கு இப்படி செஞ்சிருக்க பாரு, உண்மையிலேயே பெரிய விஷயம்டா. என் பொண்ண உன் வீட்டுக்கு மருமகளா அனுப்புனதுல ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. இதெல்லாம் எனக்கு வார்த்தையில எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றது கூட தெரியலடா. சோ தேங்க்ஸ். அண்ணே, எப்போ வந்தீங்க? அண்ணே, வாங்க வணக்கம், வாங்க வணக்கம். வாங்க, இப்பதான் வந்தோம். நல்லா இருக்கேன். நேரம் ஆயிட்டே இருக்கு. இப்படி நின்னுகிட்டே இருந்தா எப்படி? போய் எல்லாரையும் வர சொல்லு போ. அப்படியே கேக் எடுத்துட்டு வா. சரிப்பா. கேக்க வெட்டணும்ல. சரிங்க, போ, வாங்க, போ, சீக்கிரம் போ. அனிதா, இங்க வாமா. வாடா வாடா வா. மேல போயிட்டு பார்த்தி மாமா, ஜீவா மாமா, காவ்யா எல்லாரையும் கூட்டு வா. போ, போ. சீக்கிரம் சீக்கிரம் ஓடு ஓடு ஓடு. அர்ஜுன், என்னம்மா பிரியா, இன்னுமா அங்கேயே நின்னுட்டு இருக்க? இன்னைக்கு நீதான் பர்த்டே பேபி, சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். வா வா வா, நில்லு நில்லு. ஜீவா, வா.
மாமா அக்காக்கு என்ன gift கொடுக்க போறீங்க? பிரியாவுக்கு கொடுக்கறதுக்கு டைமண்ட் ரிங் வாங்கி வச்சிருக்கான். ஜீவா, பிரியா கையில ரிங் போட்டு விடு.